வணக்கம். வைட்டமின் டியின் முக்கியத்துவம் குறித்த ஸ்போக்கன் டுடோரியலுக்கு நல்வரவு. இந்த டுடோரியலில் நாம் கற்கப் போவது உடலில் வைட்டமின் டியின் பங்கு, அதன் குறைபாட்டின் அறிகுறிகள், பரிந்துரைக்கப்பட்ட உட்கொள்ளல், வைட்டமின் டி நிறைந்த உணவுகள். வைட்டமின் டி என்றால் என்ன என்பதை சுருக்கமாக புரிந்து கொள்வோம். வைட்டமின் டி கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின். இது இரண்டு வடிவங்களில் உள்ளது: வைட்டமின் D3 மற்றும் வைட்டமின் D2. D3 முக்கியமாக சூரிய ஒளியில் இருந்து UVB கதிர்கள் வெளிப்படும் போது தோலில் உற்பத்தி செய்யப்படுகிறது. UVB அல்ட்ரா வயலட் பி கதிர்கள் என்று அழைக்கப்படுகிறது. இது 3 வகையான சூரிய கதிர்களில் ஒன்றாகும். அசைவ உணவுகளில் இருந்தும் சிறிய அளவில் D3ஐ பெறலாம். வைட்டமின் D2 ஒரு சில சைவ உணவுகளில் உள்ளது. வைட்டமின் D2 மற்றும் D3 ஆகிய இரண்டின் சப்ளிமெண்ட்டுகளும் கடைகளில் எளிதாக கிடைக்கின்றன. சுவாரஸ்யமாக, இந்த அனைத்து மூலங்களிலிருந்தும் வெளிப்படுகின்ற வைட்டமின் டி செயலற்றது ஆகும். இது செயல்பட அது 2 செயல்முறைகளை மேற்கொள்ள வேண்டும். செயல்படுத்தும் முதல் செயல்முறை கல்லீரலில் உள்ளது, இரண்டாவது சிறுநீரகத்தில் உள்ளது. கால்சிட்ரியோல் என்று அழைக்கப்படும் வைட்டமின் டியின் செயல்படுகின்ற வடிவம் சிறுநீரகத்தில் உருவாகிறது. வைட்டமின் டி செயல்படுத்தப்பட்டவுடன் அது உடலில் பல வேலைகளை செய்கிறது. வலுவான எலும்புகளை உருவாக்குவதும் பராமரிப்பதும் முக்கிய வேலைகளில் ஒன்றாகும். மற்றொன்று குடலில் கால்சியத்தை உறிஞ்சுவது ஆகும். இரத்தத்தில் கால்சியம் மற்றும் பாஸ்பேட்டின் அளவை பராமரிப்பது மற்றொரு வேலை. இந்த 2 சத்துக்களும் எலும்புகளின் வளர்ச்சிக்கும் பழுதுபார்த்தலுக்கும் அவசியம். அவை நமது உடலில் சரியான எலும்பு அடர்த்தியை பராமரிக்க உதவுகின்றன. எலும்புகளை தவிர அவை வலுவான பற்களையும் தசைகளையும் பராமரிக்க உதவுகின்றன. வைட்டமின் டி ஒரு இம்யூனோ மாடுலேட்டர் ஆகும். இதன் பொருள் இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை கட்டுப்படுத்தவும் ஆதரிக்கவும் உதவுகிறது. இது நோய்களை எதிர்த்து போராட உடலின் இயற்கையான எதிர் செயலை செயல்படுத்த உதவுகிறது. வைட்டமின் டி பல சுவாச தொற்றுக்களில் இருந்து உடலை பாதுகாக்கிறது. உதாரணமாக நிமோனியா, குளிர்காய்ச்சல், காசநோய் மற்றும் COVID-19. உடலில் ஏற்படும் அழற்சியை குறைக்க வைட்டமின் டி உதவுகிறது. அதன் மற்ற பண்புகள் வைரஸ், பாக்டீரியா மற்றும் பூஞ்சை ஆகியவற்றிலிருந்து உடலை பாதுகாப்பதாகும். வைட்டமின் டி இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்துகிறது. எனவே இது நீரிழிவு நோய், இரத்த அழுத்தம் மற்றும் உடல் எடையை கட்டுப்படுத்த உதவுகிறது. இது இதய ஆரோக்கியத்தையும் நன்றாக பராமரிக்கிறது. இதயத்தில் உள்ள இரத்த நாளங்களை தளர்த்த உதவுவதன் மூலம் அவ்வாறு செய்கிறது. உடலில் மற்ற செயல்பாடுகளுக்கு வைட்டமின் டி இன்றியமையாதது. உதாரணமாக செல் பிரிவு, மூளை வளர்ச்சி மற்றும் புற்றுநோய் தடுப்பு. வைட்டமின் டி தேவைகள் பூர்த்தி செய்யப்படாவிட்டால் குறைபாடு ஏற்படலாம். ஒருவருக்கு வைட்டமின் டி குறைவின் ஆபத்திற்கான காரணிகள் என்ன என்பதை பார்ப்போம். சூரிய ஒளியின் போதிய வெளிப்பாடு இல்லாமை முக்கிய ஆபத்து காரணிகளில் ஒன்றாகும். சருமத்தில் வைட்டமின் டியை உற்பத்தி செய்ய சூரிய ஒளியில் இருந்து வரும் UVB கதிர்கள் தேவை. கண்ணாடி ஜன்னல்கள் இந்த UVB கதிர்களை வீட்டிற்குள் வருவதை தடுக்கின்றன. எனவே குறைந்த அளவு சூரிய ஒளியை பெறும் நபர்களுக்கு பற்றாக்குறை ஏற்படும் அபாயம் உள்ளது. உதாரணமாக வயதானவர்கள் மற்றும் பெரும்பாலும் வீட்டிற்குள் வேலை செய்யும் நபர்கள். குளிர்காலத்தில் அல்லது குளிர் காலநிலை உள்ள பகுதிகளில் வைட்டமின் டி குறைபாடு பொதுவானது.
கருமையான சருமம் உள்ளவர்களிடம் குறைபாட்டின் ஆபத்து அதிகம். அவர்களின் தோலில் மெலனின் என்ற நிறமி அதிக அளவில் உள்ளது. இது சூரிய ஒளியில் இருந்து வைட்டமின் டியை உற்பத்தி செய்யும் அவர்களின் தோலின் திறனை குறைக்கிறது. வெள்ளை நிற சருமம் உள்ளவர்களுடன் ஒப்பிடும்போது அவர்களுக்கு சூரிய ஒளி அதிக நேரம் தேவைப்படுகிறது. உணவில் இருந்து வைட்டமின் டி போதுமான அளவு உட்கொள்ளாதது மற்றொரு ஆபத்து காரணி. கூடுதலாக வைட்டமின் டியின் உறிஞ்சுதலுக்கு கொழுப்பு தேவைப்படுகிறது. எனவே கொழுப்பை உறிஞ்சும் திறன் குறைவாக உள்ளவர்கள் இந்த குறைபாட்டால் பாதிக்கப்படலாம். பித்தப்பை அல்லது குடல் நோய்கள் உள்ளவர்களுக்கு இது ஏற்படலாம். கல்லீரல் அல்லது சிறுநீரக நோய்கள் உள்ள நபர்களும் பற்றாக்குறையின் ஆபத்தில் உள்ளனர். வைட்டமின் டி செயல்படுகின்ற வடிவமாக மாறுவது சிறுநீரகம் அல்லது கல்லீரலில் நடைபெறுகிறது. எனவே கல்லீரல் அல்லது சிறுநீரக நோய்கள் உள்ளவர்களும் பற்றாக்குறையால் பாதிக்கப்படுகின்றனர். உடல் பருமன் உள்ளவர்கள் மற்றும் பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்களும் குறைபாடுடையவர்களாக மாறலாம். கருவிற்காக கர்ப்பிணி பெண்களுக்கும் சிசுவிற்காக தாய்மார்களுக்கும் வைட்டமின் டி தேவைப்படுகிறது. இல்லையெனில் தாய்க்கு வைட்டமின் டி குறைபாடு ஏற்படும் அபாயம் உள்ளது. அடுத்து வைட்டமின் டி குறைபாட்டின் ஆபத்துக்களை புரிந்து கொள்வோம். குறைபாட்டின் அறிகுறிகள் தீவிரம் மற்றும் வயதை பொறுத்து மாறுபடலாம். சில பொதுவான அறிகுறிகள் சோர்வு, மனநிலை மாற்றங்கள் மற்றும் மோசமான நோய் எதிர்ப்பு சக்தி, தசைப்பிடிப்பு, பிடிப்புகள் மற்றும் வலிப்பும் காணப்படுகின்றன. போதுமான வைட்டமின் டி இல்லாமல் எலும்புகள் மெல்லியதாகவும் மென்மையாகவும் உடையக்கூடியதாகவும் மாறுகின்றன. குறைந்த வைட்டமின் டி நோய் எதிர்ப்பு சக்தியை பாதிக்கிறது. இதனால் தொற்றுநோய் பரவும் வாய்ப்பு அதிகம் உள்ளது. இது உடலில் வீக்கம் அதிகரிப்பதற்கும் காரணமாகிறது. இவை அனைத்தும் ஒரு நபரை கோவிட்-19 தொற்றுக்கு எளிதில் பாதிக்கும்படி செய்கின்றன. கோவிட்-19 விளைவுகளின் தீவிரம் மற்றும் குறைபாட்டினால் ஏற்படும் இறப்பின் அதிகரிப்பு. வைட்டமின் டி குறைபாடு காரணமாக பல புற்றுநோய்களின் அபாயம் அதிகரிக்கிறது. பெருங்குடல், புரோஸ்டேட் மற்றும் மார்பக புற்றுநோய் ஆகியவை சில எடுத்துக்காட்டுகள். குறைந்த வைட்டமின் டி அளவுகள் மல்டிபிள் ஸ்க்ளெரோசிஸின் அபாயத்தை அதிகரிக்கலாம். இது நரம்பின் பாதுகாப்பு உறை சேதமடையும் ஒரு நிலை. இது மூளைக்கும் உடலுக்கும் இடையிலான தொடர்பை சீர்குலைக்கிறது. இது மூளை, முதுகுத்தண்டு மற்றும் பார்வை நரம்புகளை பாதிக்கிறது. கர்ப்ப காலத்தில் வைட்டமின் டி குறைபாடு இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும். இது குழந்தைக்கு எதிர்மறையான விளைவுகளையும் ஏற்படுத்தும். முன்கூட்டிய பிறப்பு மற்றும் குறைந்த எடை கொண்ட குழந்தைகளின் ஆபத்து அதிகரிக்கும். வைட்டமின் டி குறைபாடுள்ள தாய்மார்களுக்கு பிறக்கும் குழந்தைகளும் குறைபாட்டுடன் இருக்கின்றனர். வைட்டமின் டி குறைபாடு குழந்தைகளிலும் சிசுக்களிலும் ரிக்கெட்ஸை ஏற்படுத்தலாம். ரிக்கெட்ஸ் என்பது எலும்பு மண்டலத்தின் ஒரு கோளாறு. இதில் வளர்ச்சி தடைபடும் மற்றும் முதுகுத்தண்டு வடிவத்தில் மாற்றங்கள் ஏற்படும். மற்ற அறிகுறிகள் அழுந்திய விலா எலும்புகள், முன்னே தள்ளப்பட்ட நெற்றி மற்றும் வில் வடிவ வளைந்த கால்கள், மணிக்கட்டு, முழங்கை, முழங்கால் மற்றும் கணுக்கால் மூட்டுக்கள் விரிவடைவதையும் காணலாம். ரிக்கெட்ஸ் உள்ள குழந்தைகளுக்கும் தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் உள்ளது. பல் வெளிவருவதில் தாமதம் ஏற்படலாம். ஒரு பானை வயிறு மற்றும் ஒரு அசாதாரண நடையும் காணப்படுகிறது. தசைவலி, எரிச்சல் மற்றும் அதிகரித்த வியர்வை ஆகியவை மற்ற அறிகுறிகளாகும். இளம் பருவத்தினர் மற்றும் பெரியவர்களில் குறைபாடு ஆஸ்டியோமலேசியாவை ஏற்படுத்துகிறது. இது எலும்புகள் வலுவிழந்து மென்மையாகும் நிலை. எலும்புகள் எளிதில் முறிவுகளுக்கு ஆளாகின்றன.
முதுகு, இடுப்பு, இடுப்பெலும்பு பகுதி மற்றும் கால்களில் கடுமையான வலி ஏற்படலாம். மற்ற அறிகுறிகளில் தசை பலவீனம் மற்றும் பிடிப்பு அடங்கும். குறைபாட்டை தவிர்க்க போதுமான வைட்டமின் டி பெறுவது முக்கியம். 0 முதல் 12 மாதங்கள் வரையிலான சிசுக்களுக்கு ஒரு நாளைக்கு 400 IU அல்லது 10 மைக்ரோகிராம் பரிந்துரைக்கப்படுகிறது. 1 முதல் 70 வயது வரை உள்ளவர்களுக்கு ஒரு நாளைக்கு 600 IU அல்லது 15 மைக்ரோகிராம் பரிந்துரைக்கப்படுகிறது. இதில் குழந்தைகள், இளம் பருவத்தினர், பெரியவர்கள், கர்ப்பிணிகள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் அடங்குவர். 70 வயதிற்கு மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு 800 IU அல்லது 20 மைக்ரோகிராம் பரிந்துரைக்கப்படுகிறது. பல நிபுணர்கள் அதிக அளவுகளை பரிந்துரைக்கின்றனர். போதுமான வைட்டமின் டியை எப்படி பெறுவதென்று இப்பொழுது கற்றுக்கொள்வோம். சூரிய ஒளியின் UVB கதிர்களின் வெளிப்பாட்டின் போது நம் உடல் அதை உற்பத்தி செய்ய முடியும். அதிகபட்ச UVB கதிர்களை பெற சிறந்த நேரம் காலை 11 மணி முதல் மதியம் 2 மணி வரை. தினமும் 15 முதல் 20 நிமிடங்கள் மதிய சூரிய ஒளிக்கு நம்மை வெளிப்படுத்திக் கொள்வது பரிந்துரைக்கப்படுகிறது. கருமையான சருமம் உள்ளவர்கள் சூரிய ஒளியில் 3-5 மடங்கு அதிக நேரம் இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் தோராயமாக 10,000 IU வைட்டமின் டி உருவாகிறது. நீங்கள் ஜன்னல் ஓரமாக வீட்டிற்குள் அமர்ந்திருந்தால் உடலால் வைட்டமின் டியை உருவாக்க முடியாது என்பதை நினைவில் கொள்ளவும். கண்ணாடி UVB கதிர்களை தடுப்பதே இதற்கு காரணம். எனவே சூரிய ஒளியை வெளியில் இருந்து பெற வேண்டும். நீங்கள் ஜன்னல்களை திறந்து வைத்து சூரிய ஒளியை உள்ளே விடலாம். அடுத்து வைட்டமின் டி நிறைந்த உணவுகளை பார்ப்போம். உணவில் இருந்து குறைந்த அளவு வைட்டமின் டி மட்டுமே பெற முடியும். அவற்றில் மீன்களில் நிறைய அளவு உள்ளது. உதாரணமாக மத்தி மீன், கெண்டை மீன், வவ்வால் மீன், காலா மீன் மற்றும் பன்னா மீன். 100 கிராம் மத்தி மீனில் 3.5 மைக்ரோகிராம் வைட்டமின் டி உள்ளது. 100 கிராம் கெண்டை மீனில் சுமார் 5 மைக்ரோகிராம் வைட்டமின் டி உள்ளது. இறால் மற்றும் நண்டு போன்ற மற்ற கடல் உணவுகளிலும் வைட்டமின் டி சிறிதளவு உள்ளது. 100 கிராம் இறாலில் 1 மைக்ரோகிராம் உள்ளது. வைட்டமின் டி நிறைந்த மற்ற அசைவ உணவுகள் முட்டையின் மஞ்சள் கரு மற்றும் கோழியின் கல்லீரல். 100 கிராம் கோழியின் கல்லீரலில் சுமார் 2.6 மைக்ரோகிராம் வைட்டமின் டி உள்ளது. சுமார் 40 கிராம் கொண்ட 2 முட்டையின் மஞ்சள் கருக்கள் கிட்டத்தட்ட 1.3 மைக்ரோகிராம்களை கொண்டுள்ளன. சில சைவ உணவுகளில் வைட்டமின் டி உள்ளது. உதாரணமாக காளான்கள், சோயாபீன், கேழ்வரகு மற்றும் எள். 100 கிராம் காளானில் சுமார் 20 மைக்ரோகிராம் உள்ளது. 50 கிராம் சோயாபீனில் 33 மைக்ரோகிராம் உள்ளது. இருப்பினும் உட்கொள்ளலுடன் உறிஞ்சுதலும் மிகவும் முக்கியமானது. வைட்டமின் D3, D2 உடன் ஒப்பிடும்போது உடலில் நன்றாக உறிஞ்சப்பட்டு பயன்படுத்தப்படுகிறது. எனவே சூரிய ஒளி மற்றும் அசைவ உணவுகள் வைட்டமின் டி நிறைந்தவை. ஏதேனும் சப்ளிமெண்ட்டுகளை எடுப்பதற்கு முன் உங்கள் மருத்துவரை அணுகவும். இத்துடன் இந்த டுட்டோரியலின் முடிவுக்கு வந்துவிட்டோம். இந்த டுட்டோரியலை தமிழாக்கம் செய்தது ஜெயஸ்ரீ, குரல் கொடுத்தது ஆர்த்தி. நன்றி.